ஒரே தலையுடன் இருக்கும் மனிதர்களில் ஒவ்வொருவரையும் சாதாரண மனிதர்களான நாமே தவறு செய்யாமல் தனித்தனியே அடையாளம் கண்டுகொள்ளும் போது அனைத்தும் உணர்ந்த அன்னை உமாதேவிகா தலை பற்றிய தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். தன் கணவனின் தலைகளையும் பிரம்மனின் தலைகளையும் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அஞ்ஞானம் மிகுந்தவளா அன்னை பார்வதி என்ற நியாயமான கேள்விகள் இங்கே எழலாம். அப்படியே இருந்தாலும் அதற்காக சிவன் பிரம்மனது தலையை கிள்ளுவானேன்? தன்னிலிருந்து மாறுபட்ட தோற்றம் அளிக்க புதியதொரு தலையை பிரம்மனுக்கு தந்து அவரையும் ஆறுமுகமுடைய முருகப்பெருமானைப் போல் ஆக்கியிருக்கலாமே. அல்லது தன் தலைகளில் ஒன்றை குறைத்து கொண்டுதான் நான்முகனாக்கி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கலாமே என்றெல்லாம் வாதங்களும் கேள்விகளும் பிறக்க வழி செய்கிறது இந்த கதை. ஆதாரபூர்வமான சில புராண ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் பிரம்மனின் தலை போன கதையின் பின்னணியில் அமைந்த தத்துவத்தை பார்ப்போம். பிரம்ம வைவர்த்த புராணம் 5 தலைகள் இருந்தன என்கிறது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 குறிக்கும் 5 தலைகள் அவை. இவற்றில் ஆகாயத்தை குறிக்கும் தலையே பிரம்மனின் எண்ணம், கற்பனை, உருவாக்கும் திறன், சிந்தனா சக்தி, அறிவுத்திறன் அனைத்துக்கும் உறைவிடமாயிருந்தது. சிருஷ்டியை தொடங்கிய பிரம்மனின் கற்பனை திறன் மேலும் மேலும் வளர்ந்து கட்டுக்கடங்காமல் சென்றது. புல், பூண்டு, புழு, பூச்சி, பறவை, மிருகம், மனிதன் என அவன் படைப்புகள் ஒன்றை விட ஒன்று உயர்ந்து உருவாக ஆரம்பித்தன. திறமைகள் வெளிப்படும்போது ஏற்படும் மகிழ்ச்சியில்தான் சில நேரங்களில் கர்வம் பிறக்கிறது. அனைத்தையும் படைத்த பெருமையில் பிரம்மனின் அகங்காரம் அவரின் 5வது தலையை சற்று கணக்கச் செய்தது. தன்னையே நாபியில் உற்பத்தி செய்த நாராயணனை கூட அவர் அப்போது சற்று மறந்துவிட்டார். சிருஷ்டிக்கு மூலாதாரமான பஞ்சபூதங்களையும் படைத்த பரமேஸ்வரனையும் அவர் நினைக்கவில்லை. அனைத்தும் தன்னால் படைக்கப்பட்டது என்று அவர் எண்ணிய போது அவர் அகந்தைக்கு காரணமான 5வது தலையை ஆதிசிவன் மறையும்படி செய்துவிட்டார்.